வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பின்னர் தமிழகத்தில் 97.28 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கு மத்தியில் புதிய ஊரக வேலை உறுதி மசோதா மக்களவையில் நிறைவேறியது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவு. சபாநாயகர் அளித்த தேநீர் விருந்தில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஒற்றுமை சிலையை வடிவமைத்த இந்திய சிற்பி ராம்பி சுதார் காலமானார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இரங்கல். ஜெர்மனியில் BMW நிறுவனத்தின் உற்பத்தி ஆலையை பார்வையிட்டார் ராகுல் காந்தி. மோட்டார் சைக்கிள், கார் சிறப்பம்சங்கள் குறித்து கேட்டறிந்தார். பீபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டம் வெல்லும் அணிக்கு ரூபாய் 450 கோடி பரிசு அறிவிப்பு. PR பாண்டியனுக்கு விதிக்கப்பட்ட 13 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து ஐகோர்ட் உத்தரவு. முகேஷ் அம்பானி தலைமையிலான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் FMCG பிரிவின் ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த உதயம் பிராண்டை வாங்கியுள்ளது. செயற்கைக்கோள் அடிப்படையிலான சுங்க வரி வசூல் அடுத்த ஆண்டு அமல். மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். இயக்குநர் லிங்குசாமியை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு. திமுக ஆட்சியில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ரூபாய் 3230 கோடி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சர் CV கணேசன் தகவல். பூந்தமல்லியில் மின்சார பேருந்து பணிமனையை உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.